நம்ம தேவன் மாதிரி ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. தாய் போல தேற்றுவார், தகப்பனை போல சுமந்து சொல்லுவார். நல்ல இடத்துல நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னா சொல்லுவார், நம்ம இந்த பாதையை எத்தனை முறை கடந்திருக்க, ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிற, ஏன் நீ பயப்படுற அப்படின்னு கேட்பாரு. அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஆத்மாவை கர்த்தருக்கு நேரம் டியூன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம், சேனல் கரெக்டாக இருந்தால் தானே தெரியும். அதே மாதிரி நீங்களும் ஆண்டவருன்ற உங்கள் ஆத்மாவை ஆண்டவருக்கு நேரம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா, அதை தாவீது நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் ஆத்மாவா சொல்லும், ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, தேவனை நோக்கி காத்துரு அப்படின்னு. நம்ம கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவன்னு சொல்கிறோம் இல்லையா. இயேசுவின் நாமத்தை பெற்றவர்கள், அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டுங்க, அவருடைய நாமத்தில் அதிகாரம், அவருடைய நாமத்துக்கு பிசாசு நடுங்குவான். அந்த நாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளாம இருந்துக்கிட்டு தான் நீங்க புலம்புறீங்க. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்.